சாமி? மாதவன் ஐயா, நான் வரும் காலங்களில் கடல் அலைவால் சூழ்ந்திருக்கும் இந்த தெய்வீக சபை ஏன் எதற்காக என்னிடத்தில் கூடியிருக்கிறது? ஏன் எதற்காக? அதாவது இந்த புண்ணிய சபை மாபெரும் சபை மக்கள் சபை அமைய வைத்து இந்த நாடகத்தை அரங்கேற்ற செய்திருக்கிறார்கள். உண்மைதான். இன்று வைத்துள்ள நாடகம் தவநிலை ஸ்ரீ மகாபாரதத்தில் ஆரண்ய காண்டம் அர்ஜுனன் தவநிலை சர்க்கம் என்ன நாடகத்தை இன்று பெரியவர்கள் நியமித்து இவர்களாகிய சிறியவர்களாக நடத்திருக்கின்றோம். இந்த அர்ஜுனன் தவநிலை சர்க்கம் என்ன நாடகத்தில் நான் யாரு? என் பெயர் என்ன? உங்களுக்கு தெரியுமா? எனக்கு என்ன சாமி தெரியும்? சோத்த தன்னவனுக்கு அந்த அக்கா ரெண்டு நெசமான ஜோராதுங்கிற எனக்கு என்ன தெரியும்? சோத்த தன்னவனுக்கு இருந்தாலும் ஆரமென்ற தர்மத்திற்கு உடையவனாகிய தாரா புகழ்படித்த சத்திய கீர்த்தி பெற்ற என்னுடைய வயிறான தர்மபத்திர மகாராஜன் தர்மபத்திர மகாராஜனுக்கு உன்னுடைய வயது தர்மபுத்திர மகாராஜனாக இருந்த காலம் உன்னை பெற்ற தாய் தந்தை யாரு? என் அன்னை பிதா அருண் பெறும் தெய்வம். யார் தெரியுமா? யாரு ஐயா?
ஆனால் அன்பா ஐயா என்னை அண்ணன் மகளும் 60 நாளிகையும் ஆமா அங்கத்தில் துவந்து மகனே என்ற மண்ணுலகில் பெற்றாளை என் தாய் ஆமாங்க குந்தியம்மாள் ஓஹோ என் பெற்றன்னை மாத்திரை என்று சொல்லக்கூடிய மந்திராதேவி ஆகும். தாயாரோ குந்தி மந்தாரை தந்தையார் யாரு சுவாமி பாண்ட மகாராஜன். ஓ பாண்ட மகாராஜனுக்கும் உன் தாய் குந்தி மந்தாரைக்கும் நீங்க பிறந்தவர்கள் எத்தனை பேரு நாங்கள் எத்தனை பேர் ஆண் மக்கள் பிறந்தோம். ஆமா ஐயா ஆமா சேர்ந்து நல்லா முருகன் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் அதாவது நமக்காக அன்பை குறையிருக்கின்றார். ஒரு காஞ்சனம் உடைக்கவர் காஞ்சனம் அனைவருடன் நோயில்லாத வாழ்வும் தொழிலாத செல்வம் மக்கள் சம்பத வனை சம்பது ஆணி சம்பத்து உண்டாகி அவர்களுக்கு அஸ்தவாய்ந்து உடைக்க வேண்டும். ராமார்ப்பணம் ராமோஜயம். என்னப்பா ஒவ்வொரு வேறும் வந்து ஒன்று இருக்கிறார்? ஏன் ஒவ்வொரு வேறும் விட்டுக்கிறா? ஓ ஜோப்பல என்னது கைவிட்டு இருக்கிறியா? சாமி ஜோப்பல கைவிட்டு என்னன்னா 6 விரல் இருக்குதுங்க. இது அதான 1 2 3 4 5. அது எப்படி ஜோப்பல கைவிட்டு இரு எண்ணி பாக்குறேன். 1 2 3 4 5 6. நான் என்ன கூட தப்பு கணக்கு சொல்லுவேன். உங்க காரி விட்டு என்ற வாங்க போறாங்க. ஓ ஜோபி ஓடு ஜோபி இது ஜோபி ஓடு ஜோபி ஓட்ட ஜோபா தட்டி போடாத உள்ளூர்ல ஜோபி ஓடு ஜோபி இருக்குது. அதையும் கணக்கு வச்சுட்டு போச்சு. இப்படியே தான் ஏமாந்து போறேன். அப்படியா? இருந்தாலும் தர்மன் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் ஆண் மக்களோ 5 அரசர்கள் 2 தாயிற்கும் ஒரு பெண் குழந்தை சங்கமதி என்ற ஒரு பெண். சரி இப்படி 6 பேர் பிறந்தாலும் நாட்டை ஆண்டவருக்கு இந்த அவன் 86 தேசத்தில் நாங்கள் ஆளக்கூடிய சாம்ராஜ்யம் எந்த நகரம் தெரியுமா? ஆண்டு வருகின்றாரே
காலத்தில் சரி ஹஸ்தினாபுரம் என்று சொல்லக்கூடிய ஜாமராஜ்யத்தில் நாங்கள் ஆளக்கூடிய ராஜகுமாரர்கள் அஷ்டாபுரத்தை ஆண்டு வர்றீங்க ஐயா. இந்த அஷ்டாபுரத்துக்கு நீங்க 5 பேர் மட்டும்தான் உட்பட்டவர்களா? ஐயா இந்த அஷ்டாபுரத்திற்கு மண்டபங்கிறது நல்லா தெரியுது. கவனம் இங்க இருந்தா தானே 6 பேசுறோம். 4 பேசுறதெல்லாம் ஊன் பண்றா விட 11 பேசுறது ஊன் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஜாமி கொண்டு ஐயா இந்த அஷ்டாபுரத்துக்கு நீங்க 5 பேர் மட்டும்தானா? இந்த அஷ்டாபுரத்துக்கு உரிமைப்பட்டவர்கள் யார் யார் சுவாமி? மாதவன் ஐயா என் தந்தையார் உடன் பிறந்தவர்கள். ஆமா. என் பேரானின் பெரிய தந்தை விருதாட்டிய மகாராஜன், என் தந்தை பாண்ட மகாராஜன், என் சித்தப்பா விதுர மகாராஜன். ஆமா 3 பேரு. அப்படி இருக்க விதுரர் தாதி வீட்டில் பிறந்தார் என்று அறகுறமே இல்லை என்று அகற்றி வைத்து விட்டார். ஆனால் சத்திரகுல தர்மப்படி முதல் பிறக்கும் ஆண்மகனுக்கு அறுகுறமை பட்டம். ஆனா என் பெரிய தந்தைக்கு நேத்திரம் தெரியாது. அவருக்கு இந்த நாட்டை மணிமடத்தை தொட்டு என் தந்தை பாண்ட மகாராஜன் குந்தி வந்தாரை என்று சொல்லக்கூடிய பெண்ணை வளர்ந்து 6 பணம் சென்றார் வேட்டையாடுவதற்காக. அப்படி வேட்டையாட சென்ற இடத்தில் என் தந்தையார் பாண்ட மகாராஜன் என்ன ஆனார் தெரியுமா? நண்பா அதை நினைத்தால் என் உள்ளமோ அணையிட்டு மெழுகுவால் முருகுதே. நான்
மகாராஜன் சுருங்கி வனத்திலே வேட்டையாடும் போது காண்டாமிருகத்தை கொண்ட துரத்து வேட்டையாட காண்டாமிருகம் தப்பித்தது. கோபன் கொண்ட என் தந்தையார் 2 ஆண்மான் பெண்மானன் புணர்ச்சியாகி கொண்டிருக்க அந்த வானில் எய்தார் வானத்தை. உடலில் வானன் பட்டவுடன் நம்மளை போல் மாநில சுயரூபத்தை அடைந்தார். அவர்தான் அமதகந்த மகாமுனிவர். தன் மனைவியோடு ஆண்மான் பெண்மான் வடிவத்தை கொண்டு பிறந்தார். அப்படி உணர உலகத்தில் எந்த ஜீவராஜியின் புரட்சி செய்யும் போது அதை இடையூறு செய்தால் பெருத்த பாவம். அப்பா பாவத்தை அதாவது புரட்சியாகி இருக்க மானத்தை சுயரூபத்தை அடைந்து பாண்ட மகாராஜனே அரசன் என்பவன் தர்ம நீதிகளை அறிந்து நடப்பவன். அநீதியாக என்ன மானத்தை தொடர்ந்து என் உடலை விட்டு என் உயிர் போகிறது. என் மனைவிடத்தில் சேரும் போது எப்படி என் உயிர் பெறுகிறதோ அதுபோல் நீ உன் மனைவிடத்தில் சேர்ந்தால் உன்னை மரணமுடைய கனவை அமகந்த மகாமுனிவர் உங்களுடைய தந்தையாருக்கு சாபம் கொடுத்து விட்டார். ஆபத்தை பெற்ற என் தந்தையா ஒரு நாள் தினத்தில் என் சிற்றனை அந்த ஆயுதத்தில் வருகின்ற போது அவரின் உடலை விட்டு உயிர் பிரிந்து விட்டது. சரி என் சிற்றனையும் உடன் கட்டி ஏறினார். அப்படி உடன் கட்டி ஏற இந்த 5 பஞ்ச பாண்டவர்களின் இருதாய் பிள்ளைகளை ஒருதாய் பிள்ளையாக பாதித்து எங்களை அசுராபுரம் அழைத்து வந்தார்கள். என் பெரியப்பார் மக்கள் 101 மன்னர்கள் கௌரவர்கள். இந்த கௌரவர்களும் இந்த பாண்டவர்களும் இன்னும் சிறுவையில் பாடசாலை செல்வது மாலை நேரத்தில் கல்விகளை கற்பது இப்படி ஒவ்வொரு விளையாட்டிலும் பாண்டவர்கள் ஜெயம் பெற்றவர பொறாமை கொண்ட துரியோதனன் நடக்க வழியில் நட்டுமல் ஒன்னும் சாதித்து நன்றி என்ற விதம் படுக்க வரையில் பாம்புகள் எண்ணத்தை வஞ்சனம் செய்தான் ஏராளமாக செய்தான். இதனை தப்பித்த பாண்டவர்களுக்கு மீண்டும் அரக்கினால் மாளிகை கட்டி 5 மலைக்கு நினைத்தான். இந்த அரக்க மாளிகையும் பாண்டவர்கள் தப்பித்தோம். அரக்க மாளிகையும் தப்பித்த பாண்டவர்கள் அதாவது 300 மங்கலத்தில் பிராமண வடிவத்தில் இருக்கும் போது பாஞ்சால நாட்டிலே சுயவரம். இந்த சுயவரத்தை அறிந்த பாண்டவர்கள் அங்கு சென்று திரௌபதி பத்தினியாகி திரௌபதியை பாண்டவர்களுக்கு என்று பிறக்கப்பட்ட பெண். சரி ஏன்னா பாண்டவர்கள் துரியன் செய்த வஞ்சகத்தினால் அரக்க மாலையில் மாண்டு விட்டார்கள் என்று உலகெங்கும் செய்தி. சரி அப்ப பார்த்தார் பாஞ்சாலன் துரோணரிடத்தில் வைத்த சபதம் நிறைவேறாமல் போய்விடுமோ என்று மனக்கலக்க உடைந்து வியாசர் பகவானை முன்னிலை வைத்து பாண்டவருக்கு ஒருபோதும் அணிவில்லை சுயவரத்தில் ஆட்டும் என்று சொல்ல பாஞ்சால ராஜன் சுயவரத்தை நாட்டினான். இந்த சுயவரத்தில் பிராமண வடிவத்தில் சென்று வளையாது வில் வளைத்து வெற்றி பெண்ணாக கரண் படைத்தோன் பாண்டவர்கள். கரண் படைத்த பாண்டவர்கள் மீண்டும் சென்று நாடு கேட்க காண்டபுரத்தம் என்று சொல்லக்கூடிய பாலடைந்த நகரத்தை பாண்டவர்களுக்கு கைநீட்டி காமித்தார்கள். அங்கே இந்திரபுரத்தம் என்ற நகரத்தை நிறுவி இன்பமாக 23 ஆண்டு காலங்கள் வாழ்ந்தோம். இந்த 23 ஆண்டு காலத்திலே பாண்டவர்கள் பெருத்த ராஜச யாக வேள்வி செய்தோம். இந்த ராஜச யாக வேள்வி செய்து இந்த தர்மராஜன் அஜாத் சத்ரு ஜம்பட்னன் என்ற மேலான புகழை அடைந்து அப்ப வார்த்தான் துரியோதனன் பாண்டவருக்கு பாலடைந்த நகரத்தை காமித்து இங்கேயும் பாண்டவர்கள் நலமாக வாழ்கிறார்கள். பாண்டவனின் நாட்டில் வைக்கக்கூடாது என்று மாமனாகிய ஜெகனியை வைத்து கர்ணன் 3 திட்டத்தை திட்டி அஸ்தினாபுரத்தில் சபா மண்டபத்தை நிறுவி விருந்துக்கு வாருங்கள் என்று விருந்தினை விட்டு அழைத்து இந்த வஞ்சகன் கபடமறியாத பாண்டவரிடத்திலே என்னை சூது சொக்கட்டானுக்கு எதிர்த்தார்கள். இந்த சூது சொக்கட்டானிலே நாடு நகரம் நமனித செங்கோல் அங்கு பத்திரம் மணிமகுடம் என் மனைவி முதல் தோற்றோன் பாண்டவர்கள். இந்த நாட்டிலிருந்த பாண்டவர்களுக்கு என்ன கட்டளை விதித்தார்கள் தெரியுமா? எப்படி உங்க பேர் என்னன்னா இந்த மதிப்புக்குரிய மாதையா அவர்கள் நமக்காக அன்பளி கொடுத்திருக்கின்றார். ஒரு ஆண்டவன் உடைக்கவர் ஆண்டவன் மனைவோர் வந்து நோயில்லாத வாழ்வன் குறைவில்லாத செல்வம் பெற்று அந்த எம்பெருமானுடைய அருள் பெற்று ஆண்டு போல நீண்டு போல ஆண்டவனை பார்த்துக்கின்றே ராமோதயம். எங்களுக்கு என்ன கட்டளை விதித்தார்கள் தெரியுமா? எப்படி
ஆண்டவர்கள் கடவை என பொறுமே கொண்டு காடுவனான் கொஞ்சரித்தோம் அப்பா பாண்டவர்கள் நாடு இழந்தவர்களுக்கு ஆரணி வனவாசன் 12 ஆண்டு அஞ்ஞாத வசத்தை கழித்தால் நாடு என்று சொல்ல பாண்டவர்கள் ஆரணிமான் மனம் சென்றேன் மனைவி திரௌபதியோடு ஒன்னாவது தபதி மனம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய மனத்திலே கால் வைத்து சூரிய பகவானிடத்தில் இருக்கும் அட்டியா பாத்திரம் அல்லல்ல குறையாமல் அட்டியா பாத்திரத்தை பெற்று அதிலே ஒரு நேரம் உண்டு பதியாறி மற்ற நேரம் காய்கனி கந்த பதார்த்தங்களை நாங்கள் புதைத்து உணர்நீர்களை அறிந்து பாண்டவர்கள் கானகத்தில் காலம் கிடைத்தோம். ஒன்னாவது சூரியவனம், இரண்டாவது ராமரிசிவனம், மூன்றாவது மூர்க்க மகாரிசிவனம், நான்காவது காலமகாரிசிவனம், ஐந்தாவது சைந்தரிசிவனம், ஆறாவது காமதேன் பர்வதம், ஏழாவது கந்தர்வ பர்வதம், எட்டாவது குருபரிசிவனம் இன்றோடு முடிய போகிறது. நாளை விடிந்தால் அடைத்த வனத்தில் பாண்டவர்கள் கால் வைக்க வேண்டும். அந்த விரத்தில் என் தேவி என் தம்பிமார்கள் அதை விரைவாக அழைத்து வா.